இஸ்லாம்ங்கிறது மத ரீதியான அழுத்தம் கிடையாது. முதல்ல அந்த காலகட்டத்தில் ஆட்சி செஞ்சுட்டு இருந்த ஆட்சி முறைகள் எடுத்தீங்கன்னா மத ரீதியான ஆட்சிகள் மட்டுமே தான் இருந்தது. காலகட்டத்தில் பொறுத்த வரைக்கும் எந்த நாடு கவர்மெண்ட்ல இருந்தாலும் அந்த கவர்மெண்ட் எப்படிப்பட்டதா இருக்கும், அந்த மதத்தை சார்ந்து அந்த மதம் மட்டுமே தான் அபிஷியலானது அப்படின்னு சொல்லி டிக்ளேர் பண்ணக்கூடிய ஒரு மதமாக இருந்தது. முதலாக தனி மனிதர்களுக்கு மத சுதந்திரம் கொடுத்தது யாரு? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தான் கொடுத்தாங்க. ஒரு அரசாங்கம் ஒரு மதத்தை ஏற்றுக்கொண்டு விட்டது என்றால் அது தனி மனிதர்களுக்கு அந்த மதத்திலிருந்து விலக்கு கிடையாது. அதனால தான் அந்த குகைவாசிகள் பாருங்க, அந்த கவர்மெண்ட்டுடைய மதமாக அந்த சிலை வழக்கம் வந்ததுனால தங்களுடைய ஈமான பாதுகாக்கிறதுக்கு அவங்க என்ன பண்ணாங்க, தனியாக போய் குகையில் ஒதுங்க வேண்டிய அந்த சூழ்நிலை வந்தது. அதே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த உலகத்தில் மதம் அப்படிங்கிறது ஒரு தனி மனிதனும் அவனுடைய லெவலில் வச்சுக்கலாம். ஆனால் அரசாங்கமாக மட்டும்தான் இஸ்லாம் வந்து தலையிடுமே தவிர தனி மனிதர்களை நிர்பந்தப்படுத்தாது, மதத்தை சொல்லி மத மாற்றத்தை வந்து நிர்பந்தப்படுத்தாது அப்படிங்கிற அந்த கான்செப்ட் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தான் முதல்ல கொண்டு வராங்க. இருந்த அந்த கசாரியன் எம்பையர் இருந்தாங்க இல்லையா, அவங்க பார்த்தீங்க அப்படின்னா ப்ரெஷர் வந்து அவங்களுக்கு கொடுக்குறாங்க. யார்? கிறிஸ்தவர்கள் வந்து ரோமர்கள் வந்து கிறிஸ்தவர்கள் வந்து ப்ரெஷர் கொடுக்குறாங்க, நீங்கள் வந்து கிறிஸ்தவ முறைக்கு மாறுங்க அப்படின்ட்டு. முஸ்லீம்களும் வந்து ப்ரெஷர் கொடுக்குறாங்க, நீங்கள் இஸ்லாமிய முறைக்கு மாறுங்கன்ட்டு. ஸோ அப்போ அவங்க என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தங்களுக்கும் ஒரு மதம் இருக்கு, எங்களை வந்து தொந்தரவு பண்ணாதீங்க, நாங்கள் எங்கள் மதத்திலே நாங்கள் வாழ்ந்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி அறிமுகப்படுத்தும் போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, யூத மதத்தை வந்து அவங்க ஏற்றுக்கிறாங்க. நமக்கு வந்து ஒரு வலுவான ஒரு மதம் இருக்கணும் அப்படின்ட்டு அவங்க என்ன பண்றாங்க, கிறிஸ்தவர்களை கூப்பிட்டு கேட்கறாங்க, உங்களிடத்துல நெருக்கமானவர்கள் யாரு, யூதர்களா கிறிஸ்தவர்கள், யூதர்களா முஸ்லீம்களாங்கிறாங்க. கிறிஸ்தவர்கள் என்ன சொல்றாங்க, எங்களுக்கு வந்து யூதர்கள் வந்து பெட்டர் அப்படிங்கிற. முஸ்லீம்களை கூப்பிட்டு கேட்கறாங்க, யூதர்கள் உங்களுக்கு பெட்டரா கிறிஸ்தவர்கள் பெட்டரான்னு. அப்போ முஸ்லீம்கள் சொல்றாங்க யூதர்கள் எங்களுக்கு பெட்டர், ஏன்னா அவங்க அல்லாஹ்வுடைய மகன் சொல்றது இல்ல, குறைஞ்சபட்சம் தௌஹீதுல வந்து ஓரளவுக்கு அவங்க கரெக்டா இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது இந்த கசாரியன் எம்பையர் வந்து அந்த ராஜா வந்து என்ன பண்றாரு அப்படின்னா, அவர் வந்து யூத மதத்தை வந்து தழுவிக்கிறார். இவர்களோட கலந்து வாழ்ந்தாங்க. இவங்க ஒரு சக்தியா உருவெடுக்கவே இல்லை. இவங்க எப்போ சக்தியா உருவெடுக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 19வது நூற்றாண்டுடைய தொடக்கத்தில் தான் இவங்க சக்தியா வெளிப்படும். அப்படின்னா அடக்குமுறைக்கு ஆளாயிட்டே இருக்காங்க. யூதர்கள் எப்படி அடி வாங்கி உத வாங்கி இழிவுபட்டு இருந்தாங்களோ அதே மாதிரி அடி வாங்கி உத வாங்கி இவங்க இழிவுபட்டுக்கிட்டே தான் இருந்தாங்க. இவர்களிடத்தில் பலம் இருக்கவில்லை.